Hi friends, welcome back to our channel Tapas Education. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து இயல் 1 2 வந்து வெற்றிகரமா பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து மூன்றாவது லெசன்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்தறலாம். 2025 இந்த கல்வி ஆண்டுல நமக்கு வந்து பாடப்புத்தகங்கள் வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடங்களை வந்து குறைச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க பழைய வீடியோக்களோ பழைய மெட்டீரியலோ இருந்தா கண்டிப்பா அதை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நிச்சயம் தவிர்த்திருங்க. இந்த வருஷம் என்ன இருக்கோ அப்டேட் அதை நீங்க பார்த்துக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இப்போ வந்து தமிழ் வந்து ஒரு கட்டாய தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதனால வந்து தமிழை வந்து நீங்க தவிர்க்க முடியாது. அனைத்து போட்டித் தேர்வர்களும் இதை நீங்க பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம இயல் 3ல் இருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம இயல் 3ல் இருக்கக்கூடிய புக் பேக்கில் நம்மை அளப்போம் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு தேர்வுக்கோ அல்லது ஹோம் ஒர்க் ஹோம் ஃபன் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடுவோம். அளவுள் தெரியல ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் கூற்று காரணம் அது வந்து கேட்டிருக்காங்க. கூற்று விளக்கம் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து கண்டிப்பாக தேர்வுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் வந்து கூற்று கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். விளக்கம் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இதில் கூற்று சரி விளக்கம் தவறு. கூற்று சரி விளக்கமும் சரி. கூற்று தவறு விளக்கம் சரி. கூற்றும் தவறு விளக்கமும் தவறு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆ, கூற்றும் சரி விளக்கமும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினா எண் 2 கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தரலாம். காவடி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஆ அண்ணாமலையார். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக நிறைய முறை கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். காவடி சிந்துனாலே அண்ணாமலையார் அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இது நிறைய போட்டித் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 3 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. மேட்ச் டைப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கூற்று காரணம் எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறனோ அதே போல் பொறுத்துக்க டைப்லையும் கேட்பாங்க. டைரக்ட் கொஷின் அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல் கொஷின் கண்டிப்பாக வந்துடும். வெள்ளி வீதியார் அண்ணாமலை எப்போவுமே நீங்கள் பொறுத்துக்க டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக படிக்காதீங்க. இப்படி படிச்சிட்டிங்கன்னா இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். வெள்ளி வீதியார் அண்ணாமலையார் சீசு செல்லப்பா ஆர் பாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நெடுஞ்சாலை வாடிவாசல் குறுந்தொகை காவடி சிந்து. காவடி சிந்து அண்ணாமலையார்ன்றது இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? காவடி சிந்து என்பது அண்ணாமலையார். ஸோ நீங்கள் ஒன்று மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கு குறிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து வெள்ளி வீதியார் இதுக்கு வந்து குறுந்தொகை இது வந்து 1. அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து இப்போ தான் பார்த்தோம். இது வந்து 2. நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. அண்ணாமலையார்னாலே காவடி சிந்து வந்துடும். சீசு செல்லப்பா வந்து வாடிவாசல் இது வந்து 3. ஓகேங்களா? அடுத்து இது வந்து 4 வந்துடும். ஆர் பாலகிருஷ்ணன் தமிழ் நெடுஞ்சாலை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 3 4 2 1. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வினா எண் 4 பார்த்தலாம். வினா எண் 4 முழ ஓசை இச்சொல்லில் அமைந்துள்ள புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. ஸோ முழ ஓசை அதில் வந்து என்னென்ன புணர்ச்சி விதிகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? முழ ஓசை அப்படிங்கிறதுக்கான புணர்ச்சி விதிகள் 2 இருக்கு. உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து வந்து பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? ஸோ அடிப்படை பகுபத உறுப்புகள் இருக்கு இல்லையா? அதில் அடிப்படை என்னென்ன இருக்கும் அப்படின்னா பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இ இதுதான் அடிப்படை. மீதி குருவினா குருவினா வந்து நமக்கு வந்து ஒரு 4 வினாக்கள் இருக்குது. அது வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம்.
குருவினா. ஓகேங்களா, குருவினால ஒரு 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ திராவிட மொழியிலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் இருக்குது. அதில் வந்து கோட்டை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கோட்டை கோடு அப்படின்னு இருக்குது, மலையாளத்தில் கோட்டை கோடு, கன்னடம் கோட்டே கோண்டே, தெலுங்கில் வந்து கோட்டை, துளுவில் வந்து கோட்டே, தோடால வந்து குவாட். ஓகேங்களா, ஸோ இது ஒரு முறை நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரே மாதிரி இருக்கும், பட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எழுதி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஸ்டின் நம்பர் 2, காவடி சிந்து என்பது யாது? தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம். முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களின் வழிநடை பாடல் வகைகளில் இருந்து காவடி சிந்து என்னும் பாவடிவம் தோன்றியது. கொஸ்டின் நம்பர் 3, கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் குறிப்பு வரைக. ஓகே, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்னும் ஊர் பெயர்கள் பழந்தமிழரின் அரசியல் பொருளியல் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவால் உருவானவை. இப்பெயர்கள் சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு ஆணிவேர். இப்பெயர்களில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு வந்து முழுக்க தமிழ் சொல் தான், வடமொழி சொல் வந்து இதில் கிடையாது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து சங்ககால தமிழ் மன்னர்கள் குறுநில தலைவர்கள் ஆகியவர்களின் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. மிக முக்கியமான பொதுத்தன்மைகளை காட்டும் இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்களாகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, இது வந்து இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பாக கேட்கலாம். குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? இது கண்டிப்பாக நிச்சயமாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். குறுந்தொகை அப்படிங்கிறது என்னங்க? 8 தொகை நூல்களுள் ஒன்று, அகத்திணை சார்ந்தது, நல்ல குறுந்தொகை என சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்ட 401 பாடல்கள் உடையது. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள்கள் காட்டப்படுகிறது. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. இந்நூல் தொகுத்தவர் பூரிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4வது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேர்வுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சிறுவினா பார்த்துடலாம். சிறுவினால வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்களுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பிற்கு எடுத்துக்காட்டு தருக. அது வந்து ஒரு ஆன்சர் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் வந்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது காவடி சிந்து பற்றி நிறைய கொஸ்டின் கண்டிப்பாக சிறுவினா குருவினா 1 மார்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காவடி சிந்து என்பதை விளக்குக. ஓகேங்களா, அதாவது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் என்பதை விளக்குக. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துடலாம். காவடி சிந்து என்பது தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகர் கோயில்களில் காவடி எடுத்து பாடி ஆடுவது வழக்கமாகி உள்ளது. முருக வழிபாட்டிற்கு பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் வழிநடை பாடலாக பாடும் பாடல் வகை காவடி சிந்து. தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம். இது வந்து நம்ம குருவினாலே பார்த்தோம். ஓகேங்களா, அதே பாயிண்ட் தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து கடைசியாக ஒரு பாயிண்ட், முருகப்பெருமானை வழிபட பால் முதலான பொருட்களை கொண்டு செல்வோர் காவடி எடுத்துக்கொண்டு ஆடல் பாடல்களுடன் செல்வர். அவர்களின் வழிநடையின் போது பாடிய பாடல்களில் இருந்து காவடி சிந்து என்ற பாவடிவம் தோன்றியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 சிறுவினால. அடுத்து வினா எண் 3 பாருங்க. கழுகு மலை தலத்தின் சிறப்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக. ஸோ கழுகு மலை பற்றி வந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. வருகிறாள் வாழ்வான், இதுக்கு வந்து பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கணும். கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதை நல்லா புரிஞ்சுட்டு பாருங்க. வருகிறாள், வா வரு கூட்டல் கின்று கூட்டல் ஆள். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் இருக்குது. இதில் வா என்பது பகுதி, வரு
என ஆனது விகாரம். இது ஒரு பாயிண்ட். கிறு வந்து நிகழ்கால இடைநிலை. கிறு கின்று ஆன் என்றுன்னு படிச்சிருப்போம். அது எல்லாமே என்னன்னாக்க நிகழ்கால இடைநிலை. ஆள் என்பது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒரு ஒரு பகுப்பது உறுப்புன்னு ஒரு 50 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்து வாழ்வான். வாழ்வான் அதை வந்து நீங்கள் பகுப்பது உறுப்புன்னு வாள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். வாள் என்பது பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை, ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து காண்பிப்பார். காண்பி இப்பு கூட்டல் ஆர். கான் என்பது பகுதி, இப்பு என்பது சந்தி, இன்னொரு இப்பு என்பது எதிர்கால இடைநிலை, ஆர் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அது ஆண்பால் வினைமுற்று விகுதியா பெண்பால் வினைமுற்று விகுதியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிரிந்த. பிரி இத்து இந்து இத்து கூட்டல் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 50 ஆச்சும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரி வந்து பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஒன்று இருக்கு. சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள்ளி வீதியார் பாடலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல இக்கால சமூக நிகழ்வுத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தன்மையை ஒப்பிட்டு விளக்குக. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. அடுத்து நெடுவினா. நமக்கு நெடுவினா வந்து 3 கொஸ்டின் இருக்கு. 3ல் வந்து ஒரு வினா வந்து நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதில் 3வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன. கூற்றினை மெய்ப்பிக்க. அது ஒரு வினா. ஸோ அதுக்கான ஆன்சர் இருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல். இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாடிவாசல்ல இருந்து ஒரு கொஸ்டின். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நெடுவினா. 3 கொஸ்டின் வந்து நெடுவினா இருக்கு. அடுத்து வந்து மொழியை ஆள்வோம். நமக்கு புக் பேக்கில் இருக்கு இல்லையா, வைமு கோதை நாயகி, அதை பற்றி ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு பேரா கொடுத்துட்டு அதிலிருந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகேங்களா? குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வாருங்கள். என்ன? என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனின் வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன, வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஓகேங்களா? ஸோ குமரனை பற்றி இப்பு வரணும், பற்றி தெரிந்த இத்து வரணும். இங்கே இத்து இல்லை, இங்கே இத்து வரணும். இங்கே இப்பு இல்லை, இங்கே இப்பு போடணும். அதுதான் வல்லின மெய்கள். ஓகேங்களா? என் வீட்டிற்கு வாருங்கள். என் வீட்டிற்கு இப்பு வரணுங்க. ஓகேங்களா? இங்கே இல்லை பாருங்க. பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இதுலேருந்து நமக்கு இந்த பயிற்சி வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொஷின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5. அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு புல்லட் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேஷன், அதுவும் வந்து ஒரு 5 இருக்குது. அதுக்கான ஆன்சரும் இது வந்து கொஸ்டின் தமிழாக்கம் வந்து புல்லட் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து கீழ்காணும் செய்தியை படித்து அறிவிப்பு பதாகை ஒன்றை உருவாக்குக. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து மதுரை சிறகுகள் சமூக நல அமைப்பு நடத்தும் தமிழ் பண்பாட்டு கருத்தரங்கு. ஸோ ஒரு கருத்தரங்கு இருக்குது. அடுத்து மொழியோடு விளையாடு கட்டுரை வரைக. ஸோ அதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மொத்தம் புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஆன்சருமே இங்கே வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடன்பட்டும் மறுத்தும் பேசுக. ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே விடை குறிப்புகள் இதில் இருக்குது. நிற்க அதற்கு தக, படிப்போம் பயன்படுத்துவோம். இதை கலைச்சொல்லிருந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். இதை ஒரு முறை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்டு வந்து இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் இப்போ வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வகுப்பது உறுப்பு இலக்கணம் தருக. ஓகே, இதோட முடியுது.
இந்த புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து புக் பேக் ஆன்சர்ஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை உங்களோட கருத்தை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.